ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. எஸ், நம்ம மகாநதி சீரியல் அப்கமிங் எப்படி இருக்க போகுதுன்னு வந்து பார்த்துடலாம். எஸ், இன்றைக்கி எபிசோடு எல்லோரும் பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கே குழு கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ நம்ம விஜய் காவிரியோடைய ஒன்றா இருக்கிற சீன் தாங்க. எஸ், ஆக்சுவலாக நான் வந்து சொன்ன மாதிரி 5:21 வந்து எபிசோடில் வந்து அவங்க பிரிஞ்சாங்க. 6:21 ரீயூனியன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் எபிசோட் நம்பர். ஸோ அதிலேருந்து ஆஸ் ஆஃப் நோ வரைக்குமே வந்து விஜய் காவேரி சீன்ஸ் எல்லாமே நம்ம கவர் ஆகிட்டுருக்கு. வீக்கா ஃபேன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கதைக்கெல்லாம் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு கோதாவில் குதிச்சாலும், அதாவது பசுபதி கோதாவில் குதிச்சாலும் அது சின்ன ட்ராக்காக முடிச்சிட்டாங்க. அடுத்து நம்மள மறுபடியும் வந்து விஜய் காவேரி ஒன்றா சேர்க்குற மாதிரி ஒரு ட்ராக் கொண்டு வந்திருக்காங்க. அது நெக்ஸ்ட் வீக் ஸோ விஜய் காவேரி வந்து நம்ம ஸ்க்ரீனில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ எல்லோரும் ஃபேன்ஸ் எல்லாமே எக்ஸைட்டாக இருப்பீங்க இல்லையா? கண்டிப்பாக எப்படா மண்டே வரும் அப்படின்ற மாதிரி இருக்குது இல்லையா? சரி, இதோட சேர்ந்து இன்னொன்று ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ வந்து எபிசோடு இன்றைக்கி முடிஞ்சதில் வந்து யமுனா அவங்க வந்து நிவீனை வந்து காவேரி கூட்டிகிட்டு போய் விட வைப்பாங்களா, அதில் எதனா பிரச்சனை பண்ணுவாங்களா அப்படின்னு இருக்கேன். என்னதான் பிரச்சனை இருந்தாலும் நம்ம காவேரி வந்து அதெல்லாம் தட்டி தூக்கிட்டு கண்டிப்பாக விஜய் பக்கம் போயிடுவாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ என்னென்னா அப்பளும் ட்ராக் போயிட்டுருக்கு. ஸோ அப்பளத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அப்பளத்தை வச்சு தான் இப்போ வந்து நம்ம காவேரி மேடம் வந்து 1 வீக் வந்து ஸ்டே பண்ண போகிறதாகவும் ஒர்க் ஷாப்பில் வந்து பண்ண போகிறது, அந்த நேரத்தை வந்து நம்ம விஜய் கூட ஸ்பெண்ட் பண்ண போகிறதாகவும் கதைக்கெல்லாம் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இந்த அப்பளம் அப்படின்னு எடுத்துக்கிடும் போது நம்மளுடைய எல்லாருக்குமே அப்பளம் என்னடா எப்போ பார்த்தாலும் அப்பளம் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் தான் சொல்லிட்டு இருந்தேன். பட் இந்த அப்பளம் வந்து பார்த்தீங்கன்னா மகாநதி அப்பளம் வந்து எடுத்துகிட்டு வீக்கா அப்பளம் அப்படின்னு போட்டுட்டாங்கன்னா ஹேஷ்டாகில் செம்மையாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது அப்பளம் விஜய் காவேரி ஒன்றா சேர்த்து ஒரு ரீயூனியன் சக்ஸஸில் போகும்போது. ஸோ இது எல்லாமே லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து ஆடியன்ஸ் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இப்போ அப்பளமா ஓகே அப்பளம்னா நம்ம விஜய் காவேரி ஒன்றா இருக்கும்போது அப்பளம் கண்டிப்பாக ட்ராக்கில் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு இனிஷியேட்டில் இப்போ போயிட்டுருக்கு. எஸ், இதை தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அவங்களுடைய சின்ன சின்ன சந்தோஷங்கள், சின்ன சின்ன கேரிங், லவ், இவங்களுடைய கண்டென்ட், அதாவது காவேரி பேசும்போது அவர் மேலே வச்சிருக்க லவ், விஜய் பேசும்போது காவேரி மேலே வச்சிருக்க, ஸோ இந்த அன்பு பாசம் எல்லாமே ஒன்றாகி நெக்ஸ்ட் வீக்கில் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் எஸ்பெஷலி இன்னும் கதைக்களும் சுவாரஸ்யமாக ஆகிறதுக்காக சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் டைரக்ட் கொண்டு வரப்போகிறது. அது அடுத்த அப்கமிங் வீடியோலாம் அவங்க போடுறேன். ஓகேங்களா? ஆஸ் ஆஃப் நோ இதாங்க. ஸோ ரீயூனியன் அது வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து வரப்போகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வேறு எதனா இன்ஃபர்மேஷன் இருந்தால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே நான் அப்டேட்டில் கொடுக்குறேன். சரிங்களா? நம்ம மெட்ரோ சீரியல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் ஆளை கொடுத்துங்க. தேங்க்யூ.